பார்த்த இந்த நாளிலே நம்மோடு கூட பேச போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லுக்கிங் பியாண்ட். ஆமேன். திரைக்கு பின்பதாக இருக்கக்கூடிய விஷயங்களை அறிவது. ஆமேன். அப்பாற்பட்ட விஷயங்களை லுக்கிங் பியாண்ட். ஆமேன். லுக் பியாண்ட், அதாவது சொல்லுவோம் இல்லையா, குறுகிய வட்டத்திற்குள்ள சில காரியங்களை நம்ம பார்க்கும்பொழுது எல்லாமே ரொம்ப பெருசா தெரியும். ஆனா நமக்குள்ள அந்த ஒரு இன்னர் விஷன், அதை பார்க்கக்கூடிய கண்களாக நமக்குள்ளாக இருக்கும் பொழுது கண்களை பார்க்கிறத பார்த்து அப்படியே நம்ப மாட்டோம். அதற்கு திரைக்கு பின்பதாக இருக்கிற காரியங்கள் தான் உண்மையிலே ரியாலிட்டியா இருக்கும். அதை பார்க்கும் பொழுதுதான் எதனால இது மேனிஃபெஸ்டா இருக்குது, எதனால இப்ப வெளிப்படுகிற காரியம் எதனால வெளிப்படுகிறது, கண்ணில் பார்க்கிற அந்த பிசிக்கலா பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதனால அது இப்படி அப்பியர் ஆகுறது அப்படிங்கறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் when we look beyond. ஆமென். சோ நீங்க இப்ப இந்த ஏதேன் தோட்டத்துல பாத்தீங்கன்னா there were 2 mirrors in the garden of Eden. 2 கண்ணாடி இருக்குது. ஆமென். எங்க இருக்குது? ஏதேன் தோட்டத்துல வந்து there were 2 mirrors. இந்த 2 கண்ணாடிகளை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா the tree of life, அதாவது ஜீவ விருட்சத்தின் மரம், நன்மை தீமை மரம். இந்த 2 மரமும் எப்படியாக இருக்குது அப்படின்னா ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. நம்ம முகம் பாக்குறோம் இல்லையா, கண்ணாடி. இன்றைக்கு நீங்க கேட்க போற சத்தியம் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பர்சனலா காரியங்களை எதை புரிந்து கொள்ளுகிறோமோ, எதை தேவன் வெளிப்படுத்துகிறாரோ, எதை நாங்க பர்சனலைஸ் பண்ணி பாக்குறோமோ, we are sharing that. ஆமென். அது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சோ 2 கண்ணாடி இருக்குது ஏதேன் தோட்டத்துல. ஒரு கண்ணாடி என்ன அப்படின்னா the tree of life. இன்னொரு கண்ணாடி என்ன அப்படின்னா it is the tree of knowledge of good and evil, நன்மை தீமை கனி அந்த மரம் இருக்குது. ஆமென். சோ இந்த ட்ரீ ஆஃப் லைஃப், அதாவது இந்த ஜீவ விருட்சத்தின் மரத்திற்கு முன்பதாக ஆதாம் ஏவாள் வந்து நின்னாங்கன்னா அவங்களை எப்படி காமிக்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த குறையும் காமிக்காது, அவங்களுக்குள்ள எந்த பிள்ளைகளையும் அவங்களால பார்க்க முடியாது, எந்த ஒரு குறையும் அந்த மரத்திற்கு முன்பதாக வந்து நின்னாங்கன்னா அதை பார்க்கவே முடியாது. ஆனா இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில், அதாவது இந்த நன்மை தீமை மரம் எப்படி இருக்குது அப்படின்னா இது எதை வெளிப்படுத்தும்னா இவங்களுக்குள்ள இருக்கிற குறை, இவங்களுக்குள்ள இருக்கிற மிஸ்டேக்ஸ், இவங்களுக்குள்ள இருக்கிற தோல்வி, இவங்களுக்குள்ள இருக்கிற அவமானம், இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த நேச்சுரல் ஃபேஸ், இவங்களுக்குள்ள இருக்கிற அசிங்கம், இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இயல்பான சுவாபங்கள், ஜென்ம சுவாபங்களை வெளிப்படுத்தக்கூடிய மரமாய் இருக்கிறது இந்த நன்மை தீமை மரம். ஆமென். சோ தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஆதியில இருந்து தேவனுடைய திட்டம் என்னன்னா, ஆமென், மனுஷன் வந்து எப்படி இருக்கணும்னா தன்னை பெர்ஃபெக்டா பார்க்கணும். தன்னை பார்க்கும் பொழுது தேவனை பார்க்கக்கூடிய நிலைமையில மனுஷன் இருக்கணும் அப்படின்னு தான் தேவன் வந்து மனுஷனை சிருஷ்டித்தார். எப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், மனுஷன் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான் இல்லையா? சோ தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற மனுஷன் ஒவ்வொரு முறையும் தன்னை பார்க்கும் பொழுது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த காட்ஸ் இமேஜ் தான் அவனுக்குள்ள இருந்து தெரியும். பெர்ஃபெக்டா தெரியும், ஒரு குறையும் தெரியாது, ஒரு பிரச்சனையும் தெரியாது, ஒரு பாவங்களையும் அவன் பார்க்க முடியாது, ஒரு வியாதியும் பார்க்க முடியாது, ஒரு பலவீனத்தையும் பார்க்க முடியாது. ஃபுல்லி பெர்ஃபெக்ட். ஆமென். பரிபூர்ண நிலையில மனுஷன் இருந்தான். இப்படிதான் தேவன் வந்து மனுஷனை சிருஷ்டித்தார். ஆமென். சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆதாம் எப்படி இருக்கிறான்னா காட்ஸ் இமேஜா இருக்கிறான், தேவனுடைய சாயலா இருக்கிறான். அப்ப ஆதாம் உறங்கின வைத்து அவனை நித்திரைக்குள் தேவன் அவனை வைத்து அவனுடைய விலா எலும்பிலிருந்து யாரை உருவாக்குகிறார் என்றால் ஏவாளை உருவாக்குகிறார். அப்ப ஏவாளை பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு என்ன தெரியுதுன்னா, ஐயோ என்னுடைய இமேஜ் நான் இந்த மனுஷன் இடத்துல நான் பாக்குறேன், ஏவாள் இடத்துல நான் எதை பாக்குறேன்னா எனக்குள்ள இருக்கிற பெர்ஃபெக்ஷனை தான் பாக்குறேன். ஆமென். எனக்குள்ள இருக்கிற அந்த பியூட்டியை தான் பாக்குறேன், எனக்குள்ள இருக்கிற அந்த அழகை தான் பாக்குறேன், எனக்குள்ள இருக்கிற அந்த பரிபூர்ணத்தை பாக்குறேன். எந்த குறையும் அவள் இடத்துல நான் பார்க்க முடியல, என்னோட மிரரா இருக்கிறா. ஆமென். இவளோட இடத்துல எந்த குறையும் நான் பார்க்க முடியல, எந்த தவறும் பார்க்க முடியல, எந்த பிழையும் பார்க்க முடியல. நான் எப்படி தேவ சாயலா இருக்கிறனோ, ஆமென், உண்டாக்கப்பட்ட மனவாட்டியும் எப்படி இருக்கிறேன்னா ஒரு குறையும் இல்லாம அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு பிரம்மாண்டமாக, ஆமென், எந்தவித கரையும் இல்லை, எந்தவித தீமையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை பார்க்கும் பொழுது அததான் உணர்கிறார். அப்ப அவளை பார்க்கும் போது என்ன தெரியுதுன்னா இவர் தெரியுறாரு. ஆமென். நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி இருக்கான். அப்ப ஏவாள் ஆதாம பார்க்கும் பொழுது எப்படி தெரியுது அப்படின்னா பர்ஃபெக்டா தெரியுது, தேவ சாயல தெரியுது. ஆமென். மகிமை தெரியுது. ஆமென். எந்த ஒரு தீமையும் இல்லை, எந்த ஒரு கரையும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு பாவமும் இல்லை, ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரு நிலைமைதான் 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு அழகா 2 பேரும் என்ன பண்றாங்க, காட்ஸ் இமேஜ்,
காட்ஸ் க்ளோரி என்ன பண்றாங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ என்ன நடக்குது அப்படின்னா, என்னைக்கு போய் இந்த நன்மை தீமை கனியை அவங்க உட்கொள்றாங்களோ, உட்கொண்டதற்கு பின்பதாக பார்த்தா, இதுவரைக்கும் பார்த்து அவர்கள் அந்த ஒரு குறைவற்ற நிலையை பார்த்து கொண்டிருந்தாங்க இல்லையா, அதை இப்பொழுது அவங்களால பார்க்க முடியல. இப்ப பார்க்கும்பொழுது அந்த நேக்கட்னஸ், நிர்வாணம் தெரியுது. 2 பேருடைய நிர்வாணமும் தெரியுது, குறை தெரியுது. ஏதோ சரியில்லாத ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம், இம்பர்ஃபெக்டா மாறிட்டோம், இப்ப சரியில்லாத நிலையில இருக்கோம். நமக்கு அந்த முன்னாடி இருந்த அந்த பழைய க்ளோரியை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வித்தியாசமா ஃபீல் பண்றாங்க. ஆமென். வித்தியாசமா ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஐயோ இப்ப நம்மளுடைய ஜென்ம சுவாபம் அவங்களுக்குள்ள இருந்து வெளியில வர்றத அவங்க பாக்குறாங்க. ஆமென். பாவத்தின் எண்ணங்கள், முன்னாடி ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்ல இருந்தாங்க, எந்த ஒரு பாவத்தின் எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இல்ல. ஆமென். எதை குறிச்சு கவலைப்பட்ட மாதிரி இல்ல, எந்த தேவையும் இல்லாத நிலைமையில இருந்தாங்க. ஃபுல்லும் காட்ஸ் இமேஜ். தேவனுக்கு ஏதாவது தேவை உண்டா? ஆமென். வியாதிக்காக தேவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாரா? ஏசு இந்த உலகத்துல இருக்கும் பொழுது, பிதாவே என்னுடைய வியாதி எடுத்து போடுன்னு ஒரு நாளும் ஜெபிக்கவே இல்லை. அவ்வளோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பரிபூர்ண நிலையில இருந்தார். சோ இப்ப என்ன உணர்றாங்க அப்படின்னா, நாங்க அந்த நிலையில இப்ப இல்ல. ஆமென். இப்ப நாங்க வேற ஒண்ணு பிரதிபலிக்கிறோம். எங்களுக்குள்ள தவறான எண்ணங்கள் வருகிறது, எங்களுக்குள்ள சாபங்கள் வந்திருக்கிறது எங்களால உணர முடியுது, எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கிறது எங்களால உணர முடியுது, எங்களுக்குள்ள கரைகள் இருக்குது, எங்களுக்குள்ள தோல்வியை பார்க்க முடியுது, எங்களுடைய உணர்வுகள் வித்தியாசமா இருக்குது. நாங்க இப்ப இன்னசென்ட்டா இல்ல, வேறு விதமான யோசனைகள் எங்களுக்குள்ளாக வருது அப்படின்னு சொல்லி இப்ப வேற ஒரு பிரதிபலிப்பாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஆமென். முன்னாடி தேவனை மாத்திரம் பிரதிபலிச்சுட்டு இருந்தவங்க ஒருவரை பார்க்கும்பொழுது யார பிரதிபலிக்கிறாங்கன்னா, ஆதாம பார்க்கும்பொழுது தேவன் மாதிரி இருக்குது, ஏவாள பார்க்கும் பொழுதும் காட்ஸ் இமேஜ் தேவன் போலவாகவே இருக்கிறது. ஆனா இப்ப அந்த ஒரு நிலையில அவங்க இல்ல, இம்பர்ஃபெக்ஷனுக்குள்ள வந்துட்டாங்க. ஆமென். அப்ப ஒரு மிரர், அதாவது அங்க இருந்த அந்த ஒரு கண்ணாடி எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இவங்களுடைய நேச்சுரல் ஃபேஸ காண்பிக்கிறது. ஆமென். இதுதான் நீ இயல்பு, நீ நிர்வாணமா இருக்கிற, நீ குறைவுள்ள ஆளாக இருக்கிற, உனக்குள்ள பிரச்சனை இருக்கு, உனக்கு யூ நீட் காட்ஸ் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு நிலையை உணர்த்துகிறது. இன்னொரு நிலை என்ன அப்படின்னா, எந்த ஃபேஸ காட்டக்கூடியதாக தேவன் வச்சிருந்தார் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் ஃபேஸ். அவங்கள க்ளோரிய பார்க்கக்கூடிய நிலைமையில தான் தேவன் வச்சிருந்தார். ஆமென். சோ கண்டினியூஸா ஆமென். அதை பார்க்கும் பொழுதுலாம், அந்த மரத்துக்கிட்ட வரும் பொழுதுலாம், ஆமென், கண்டினியூஸா எதை பார்க்கக்கூடிய நிலைமையில தான் முன்னாடி தேவன் வச்சிருந்தார் அப்படின்னா, அந்த பெர்ஃபெக்ஷனை பார்க்கக்கூடிய நிலைமையில தான் வந்திருந்தார். ஆமென். ஒரு கண்ணாடியில எதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இயற்கை முகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மற்றொரு கண்ணாடிய எதற்காக வச்சிருந்தாருன்னா, அவங்களுடைய ஆன்மீக முகத்தை பார்க்கும்படியாக ஆமென் தேவன் வைத்திருந்தார். ஆமென். சோ இத சாப்பிட்டா அந்த நன்மை தீமைய உட்கொண்டதற்கு பின்பதாக தான் இப்ப என்ன, இந்த ஆன்மீக முகம் தெரியல, ஆவிக்குரிய அந்த பெர்ஃபெக்ஷன் தெரியல, இப்ப தெரிகிறதுலாம் வேற ஒன்றுதான் அவங்களுக்கு தெரிகிறது. ஆமென். சோ இந்த நிலைக்கு பின்பதாக, இந்த வீழ்ச்சி என்கிற நிலைக்கு பின்பதாக ஒவ்வொரு மனுஷனும் இந்த 2 விதமான முகங்களோடு தான் நாம் இருக்கிறோம். ஆமென். நமக்கு ஒரு நேச்சுரல் ஃபேஸ் இருக்கு, நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேஸ் இருக்கு. அன்னைக்கு இந்த 2 மரங்கள், இப்ப நான் சொல்றேன்ல, 2 மரங்கள், 2 மனிதர்கள்னு சொல்லி நம்ம தியானிச்சோம். 2 மரங்கள், 2 மனிதர்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு விஷயம், 2 கண்ணாடிக்கு ஒப்பாக இந்த 2 மரங்களும் செயல்பட்டது. ஆமென். சோ இப்ப இந்த 2 மரங்களும் இப்ப எங்க இருக்குன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்துருச்சு. ஆமென். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த ஜீவ விருட்சத்தின்படி செயல்படக்கூடிய சுவாபமும் இருக்குது, நன்மை தீமை அறிவின்படி செயல்படக்கூடிய சுவாபமும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் வந்துருச்சு. இப்ப 2 கான்ஷியன்ஸும் 2 விதமான எண்ணங்களையும் கான்சியஸா உணரக்கூடிய நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். சோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நமக்குள்ள இப்ப என்னெல்லாம் இருக்கு, இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு, குறை இருக்கு, தேவை இருக்கு, பிரச்சனை இருக்கு, வியாதி இருக்கு, கவலை இருக்கு, பலவீனங்கள் இருக்கிறது, நஷ்டம் இருக்கிறது, அவமானம் இருக்கிறது. இந்த நேச்சுரல் ஃபேஸ் நமக்குள்ளாக வந்திருக்கிறது. இதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரம் நமக்குள்ள இன்னொரு முகத்தை சிலுவையின் மூலமாக இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுத்துக்க ரெஸ்டோர் பண்ணிருக்கிறார், அந்த க்ளோரியா. அது என்ன அப்படின்னா, மறுபடியும் அந்த ஜீவ விருட்சத்தை பார்க்கும்போது எப்படி அவங்கள பெர்ஃபெக்டா பார்த்தாங்களோ, சோ வார்த்தையின் மூலமாக, இந்த வார்த்தை என்கிற ஜீவ விருட்சத்தின் மூலமாக, வார்த்தை என்கிற கண்ணாடியின் மூலமாக உற்று நோக்கி பார்க்கும் பொழுது மறுபடியும் we are restored back. ஆமென். மறுபடியும் அந்த க்ளோரிய நம்மளால, ஆமென், இழந்து போன மகிமைய, ஆமென்,
நம்மளால பார்க்க முடியக்கூடிய நிலைமையில தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது சிலர் எப்படி பார்த்தாங்கன்னா நெஸ்ரைட்டா பார்த்தாங்க. எப்படின்னா இவருடைய ஊர் நாசரேத்து தானே, இவர் அந்த கார்பெண்டர், அவங்க அப்பா இந்த கார்பெண்டர் வேலை தானே செஞ்சிட்டு இருந்தாரு, மர வேலை ஆசாரி வேலை தானே செஞ்சிட்டு இருந்தாரு, அவருடைய புள்ள தானேன்னு சொல்லி சிலர் நேச்சுரல் ஃபேஸ பாக்குறாங்க. ஆனா சிலருமே உற்று நோக்கி பாக்குறாங்க. உற்று நோக்கி பார்க்கும்போது இல்ல, இவர் தேவகுமாரரா இருக்கிறார், இவர் தாவீதின் வம்சத்தின் வழியாய் வந்தவராய் இருக்கிறார், தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட மேசியாவாக இருக்கிறார், இவர்தான் கிறிஸ்து, இவருக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது, இவருக்குள் தான் ராஜ்யம் இருக்கிறது, இவரை ஆமென் வெளிப்படையான இந்த கண்களினாலே பார்க்கக்கூடிய நன்மை தீமை ஆமென் இந்த பார்வை நமக்குள்ள இருக்கும் அப்படின்னா அந்த அற்புதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது, நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக முடியாது, ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, உற்று நோக்கி பார்த்து அவருடைய இன்னொரு முகத்தை பாக்குறாங்க. அதை பார்க்க யாரெல்லாம் அந்த முகத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்களோ, வெளியே பார்க்கும்போது எப்படி இருக்கிறாரு, நேச்சுரல் அவனோட நேச்சுரல் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு யூதரை போலதான் இருக்கிறார், சாதாரண ஒரு எளிய ஒரு மனுஷன் போலதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பூமியில சுற்றி திரிகிறார். சோ பிசிக்கலா அவரை பார்த்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிளெஸிங்கை இழந்துட்டாங்க. ஆனா உற்று நோக்கி பார்த்தவர்கள் அவருடைய நன்மை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆமென் அதை கனப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எங்க கனம் இருக்கிறதோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அற்புதம் நிச்சயமாகவே நடக்கும். சோ இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணின ஒவ்வொருவரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவரிடத்துல இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் யார் இருக்கிறா அப்படின்னா இந்த மகிமை மண் பாண்டங்களாகிய ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இந்த மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்குள்ள அந்த மகிமை இருக்குது, எனக்குள்ள அந்த மகிமை இருக்குது, இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் அந்த மகிமை இருக்குது. ஆனா வெளியில ஒரு திரை இருக்குது, நேச்சுரல் ஃபேஸ். ஆமென். நேச்சுரலா இயற்கை மனிதனை பாக்குறோம், ஜென்ம சுவாபம் உள்ள ஒரு மனுஷனை பாக்குறோம், வெளியே அவருடைய தவறுகளை பாக்குறோம், வெளியே அவருடைய குறைய பாக்குறோம், வெளியே அவருடைய கடந்த காலத்தை பாக்குறோம். ஆமென். வெளியே அவங்களுடைய எல்லா தீமைகளையும் பாக்குறோம். இத பாக்குறதுனால உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த நன்மை தீமை ஆமென் உடனே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் மாறுறோம். ஐயோ இவன் சரியில்லை, இவன் லாய்க்கு கிடையாது, இவனுக்குள்ள எப்படி கடவுள் இருப்பாரு, ரொம்ப மோசமான ஆளு, இவன் ரொம்ப துன்மார்க்கன், ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஆள்னா இவன் தான், இவனுக்குள்ள கடவுள் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையான அவனுடைய திரையை பார்த்து ஆமென் வெளிப்படையா இருக்கிற அவருடைய சாயலை பார்த்து வெளிப்படையா இருக்கிற அவருடைய உருவத்தை பார்த்து அவருடைய கிரியைகளை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம். அந்த திரை நம்முடைய கண்களை மறைக்குது. எதை மறைக்குது அப்படின்னா அவனுக்குள்ளாக இருக்குது. இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஆமென் இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் யார் இருக்கிறார் அப்படின்னா கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து இல்லாத இடமே இல்லை. இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டித்தார். அப்ப இந்த வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு உலகத்தை சிருஷ்டித்தது அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு காரியமும் அதற்குள்ள யார் இருக்கிறா அப்படின்னா அவர் இருக்கிறார். ஏன்னா அது அங்கிருந்து தான் வந்துச்சு. ஆமென். இந்த யூனிவர்ஸ் எங்க இருக்குன்னா அவருக்குள்ளதான் இருக்கு. சோ எல்லா மனுஷனும் எங்க இருக்காங்கன்னா அவருக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க கண்கள் திறக்கப்படாததுனாலதான் அவங்க இந்த இயற்கையின் வாழ்க்கையின் அடிப்படையிலே how they were conditioned, how they were experienced. Amen. அவங்களுடைய வாழ்க்கையில கடந்து போன சில எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு அவங்க உருவாக்கப்பட்ட வளர்க்கப்பட்ட பின்பற்றுகிறதான சில கொள்கைகளின் மூலமாக இந்த திரை உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆனா எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கிறாரு. ஆனா நம்மளால அந்த குளோரிய பார்க்கவே முடியல. எந்த மனுஷனுக்குள்ளயும் நம்மளால அந்த குளோரி அந்த மகிமையை பார்க்கவே முடியல. we are not able to look beyond. ஆமென். திரைக்கு அப்பால் ஆமென் திரைக்கு பின்பதாக இருக்கிற அந்த மகிமையை நம்மளால பார்க்கவே முடியல. ஆமென். இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த மகிமை இந்த குளோரி அப்படிங்கிறது ஆலயத்துக்குள்ள இருக்குது, சாலமோன் கட்டின ஆலயத்துக்குள்ள இருக்கு, ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, ஆமென் இந்த மலையில இருக்கு, இந்த இடத்துக்குள்ள இருக்கு, இந்த பில்டிங்குள்ள இருக்கு. நோ, அந்த குளோரி அங்க இல்ல. அந்த குளோரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்திருக்கிறது. ஆமென். இந்த குளோரியை தேடி நம்ம வெளியில போகணுங்கிற அவசியம் இல்ல. இந்த குளோரியை வெளியே தேடுகிற நிலைமையில தேவன் சிலுவைக்கு பின்பதாக எந்த மனுஷனையும் வைக்கல. இந்த குளோரியை நீங்க தேடணும்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தான் நம்ம தேடணும். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற குளோரிய
ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ நம்மளால பார்க்க முடியல. ஏன்? நம்மளுடைய கண்கள்ல பலவிதமான திரைகள் வந்து நிற்கிறது. ஆமென். ஏற்ற தாழ்வு, ஆமென், அவனுடைய குணம், அவனுடைய செயல்பாடுகள், பல விஷயங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னதாக திரை போல வந்து நிக்கிறனால திரைக்கு பின்பதா இருக்கிற மகிமையை நம்மளால பார்க்கவே முடியல. ஆமென். அல்லேலூயா. தேவன் இந்த நாட்களை நம்முடைய கண்களை திறக்க போகிறார். இந்த காரியங்களை தேவன் எனக்கு வெளிப்படுத்தும் பொழுது I felt so bad. ஆமென். நான் ரொம்ப வருத்தப்பட்ட. ஆண்டவரே, பலவிதமான திரைகள், பலவிதமான லென்ஸ், பலவிதமான கண்ணாடியை மாட்டிட்டுல நம்ம பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். பல மனிதர்கள் அப்படித்தானே நம்ம பாக்குறோம். ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா பாக்குறோமே, பல காரியங்களை வித்தியாசமா பாக்குறோமே. எங்களுக்குள்ள கிறிஸ்துவின் பார்வை இல்லையே. ஆமென். இவருடைய பார்வை எப்படி இருக்கும்னா, இந்த திரைகள் கிழிக்கப்பட்ட நிலைமையில உற்று நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை அல்லவா எங்களுக்கு வேணும். ஆனா இன்னும் நம்ம கண்களை ஏன் குறை தெரியுது, இன்னும் ஏன் பிரச்சனை தெரியுது, இன்னும் ஏன் வீழ்ச்சியும் ஆமென் பலவிதமான தீமையும் ஏன் கண்ணுல தெரியுது அப்படின்னா, ஆமென், திரையை விளக்கி ஆமென் அதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய மகிமையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென். இந்த திரை ஆமென் மிகவும் நமக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. ஆமென். சோ பழைய ஏற்பாட்டுல மகிமை, எங்களுக்கு ஆசாரியர்கள் உண்டு, எங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் உண்டு, எங்களுக்கு மகிமையின் ஆலயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அழிந்து போகக்கூடிய எலமெண்ட்ஸ் மேலதான் ரொம்ப கவனமா இருந்தாங்களே தவிர, ஒரு மனுஷனுக்குள்ள அது இருக்குது அப்படிங்கிற பார்வை இல்லாததுனாலதான் அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்துல சுகத்தை பெற வரும்பொழுது அநேகர் வந்து இயேசு கிறிஸ்துல நெருங்க விடாதபடிக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தடைகளை வைத்துக் கொண்டே இருந்தார்கள். ஆமென். சோ தடுத்து கொண்டிருந்த அந்த மனிதர்களுக்குள்ளும் அந்த மகிமை இருக்கிறது. ஆனா அவங்க மேல ஒரு திரை இருக்கு. என்ன அப்படின்னா, நாங்கள் we are disciples of Moses. யோவான்ல வாசிக்கும் பொழுது ஒரு குருடர் பார்வை அடைகிறார். உடனே அந்த குருடனை கூப்பிட்டு கேக்குறாங்க, நீ எப்படி பார்வை அடைஞ்ச? உண்மையிலே நீ குருடன்? அவனுடைய அப்பா அம்மாட்டையும் போய் விசாரிக்கிறாங்க. அந்த அதிகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது we are disciples of Moses. நாங்கள் மோசேயின் சீஷர்களா இருக்கிறோம். ஆமென். இந்த முக்காடு இருக்கு, கண்ணுல அந்த முக்காடு இருக்கு, அந்த முக்காடு வழியா தான் நாங்க இன்னொரு ஆளை பார்ப்போம். ஆமென். யார பாக்கணும்னாலும் அந்த லென்ஸை வச்சுதான் நாங்க பார்ப்போம், அதை வச்சுதான் அழப்போம். ஆமென். சோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரையுமே என்ன பண்றாங்க, ஆமென், தடுக்கிறார்கள். எல்லாரையுமே அப்படிப்பட்ட பார்வையோடு பார்க்கிறார்கள். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஆலயத்துல இருந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். இயேசு கிறிஸ்துடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, இதெல்லாம் அந்த மாம்சமா இந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரம் கிழிக்கப்பட்டது, இதெல்லாம் நம்ம நம்புவோம். ஆலயத்துல இருக்கிற மகிமை அது ரெண்டா அது கிழிக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நம்புவோம், எல்லாவற்றையும் நம்புவோம். ஆனா கிழிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா நம்முடைய பார்வைதான். ஆமென். நம்முடைய பார்வைதான். ஆமென். அது கிழிக்கப்பட்டு ஆமென் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த மகிமை பார்க்கக்கூடிய கண்களாக தேவனுடைய கண்களை தேவன் மாற்ற வேண்டும். ஆமென். சோ ஆதாமுடைய கண்கள் அப்படிப்பட்ட கண்களா தான் இருந்துச்சு. he was able to see the perfection. ஆமென். ஏவாளை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா பாக்குறான், குளோரியஸா பாக்குறான், எந்த ஒரு இம்பர்ஃபெக்ஷனும் தெரியல. கண் அப்படிப்பட்ட கண்ணா இருக்கிறது. மகிமைய பார்க்க முடியுது, குளோரிய பார்க்க முடியுது, குறைய பார்க்க முடியல, பிரச்சனைய பார்க்க முடியல. ஆனா நன்மை தீமை கனியை அவர்கள் உட்கொண்டதற்கு பின்பதாக இப்ப எதை ரிஃப்ளெக்ட் பண்றாங்க, எப்படி ஒரு மிரரா மாறுறாங்க அப்படின்னா, உன்னை பார்க்கும்போது ஏன் குறை தெரியுது, என்ன பார்க்கும்போது உன் குறை தெரியுது. ஆமென். நான் ஒரு கண்ணாடியா மாறிட்டேன், நீ ஒரு கண்ணாடியா மாறிட்ட. உன்னை நான் பார்க்கும் பொழுது நான் தெரியுறேன், என்ன பார்க்கும்போது நீ தெரியுற. ரெண்டு பேரும் ஆக மொத்தம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வேற ஒரு காரியத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டாயிட்டு. ஆமென். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை ஒருவர் பார்க்கும் பொழுது, ஆமென், உங்ககிட்ட ஒருவர் நெருங்கி பழகும் பொழுது, உங்ககிட்ட ஒருவர் நெருங்கி பேசும் பொழுது, அவங்க என்ன உணர்வுக்குள்ளாக அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆமென். உங்ககிட்ட பழகும் பொழுது குற்ற உணர்வுக்குள்ளாக கடந்து போறாங்களா? உங்களிடத்துல பழகும் பொழுது பயத்தோட, நான் இம்பர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் சரியில்லாத ஆளா இருக்கிறேன், குற்றம் நிறைந்த ஆளா இருக்கிறேன், தகுதியற்ற நபரா இருக்கிறேன், கொடிய பாவியா இருக்கிறேன் அப்படிங்கறது அந்த நபர் உங்ககிட்ட பழகும் போது அவங்க உணர்றாங்க அப்படின்னா, நீங்க அப்படிப்பட்ட கண்ணாடியை தான் பிரதிபலிச்சிட்டு இருக்கீங்க, அப்படிப்பட்ட கண்ணாடியை காமிக்கிறீங்க. ஆமென். நம்ம நினைக்கிறோம் தீமைய ஒரு மனுஷன் வெளிப்படுத்துறான் அப்படின்னா அது அவனுடைய பிரச்சனை நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. he is reflecting you. ஆமென். he or she is reflecting you. நீங்க எந்த கண்ணாடியை காமிக்கிறீங்களோ அததான் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஆமென். இந்த நாட்கள்ல நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய எண்ணங்களிலே தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பாராக. நம்ம இடத்துல பழகும் பொழுது நம்ம எந்த கண்ணாடியை காமிக்கணும் அப்படின்னா,
ஆதாம் எந்த கண்ணாடியை காமிச்சான் தெரியுமா? ஏவாள் பார்க்கும் பொழுது, ஐயோ ஐ எம் வெரி பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கேன், நான் மகிமையுடைய ஒரு நபராக இருக்கிறேன்னு சொல்லி குற்றமற்ற எந்த ஒரு எண்ணமும், எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாத ஒரு நிலையில இருந்தாங்க. பாத்தீங்களா? நம்மளோடு பழகுற எந்த ஆட்களும் அந்த நிலையை அவங்க உணரணும். இயேசு கிறிஸ்துவ வந்த விபச்சார ஸ்திரீ, இயேசு கிறிஸ்து குனிந்து என்ன பண்றாரா? தரையில எழுதிட்டே இருக்கிறாராம். இவங்க போய் மறுபடியும் யோவான் 8 வாசிச்சீங்கன்னா மறுபடியும் அவரை தொந்தரவு பண்றாங்க. மறுபடியும் இடத்துல கேக்குறாங்க, நீர் என்ன சொல்ல போறீரு, நீர் என்ன சொல்ல போறீரு, நீர் என்ன சொல்ல போறீரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குனிஞ்சு தரையில எழுதிட்டே இருக்கிறார். ஆனா அந்த பெண் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது தன்னை குற்றம் நிறைந்த ஒரு பெண்ணாக, பிரச்சனை நிறைந்த ஒரு பெண்ணாக பார்க்கல. அவரை பார்க்கும்பொழுது வேற ஒரு நிலைய பாக்குறா. ஐயோ, நான் என்ன வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இருந்தேன், அது கிடையாது என்னுடைய ரியல் ஐடென்டிட்டி. என்னுடைய ரியல் ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, உண்மையான மெய்யான அடையாளம் என்ன அப்படின்னா, இவரை பார்க்கும்பொழுது, இந்த கண்ணாடியை பார்க்கும் போதுதான் தெரியுது. இத பார்க்காதனாலதான் வெவ்வேறு அடையாளங்களிலே இருக்கிறதான அனுபவங்கள், வெவ்வேறு அடையாளங்களிலே வருகிறதான உணர்வுகளின்படி என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் மாற்றத்திற்குள் அவள் கடந்து வருகிறாள். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய மனதிலே கான்சியன்ஸ், யோவான் 8 நீங்க வாசிக்கலாம். அவங்க கான்சியன்ஸ்ல கண்டமாயி மனதிலே கடினம் கடிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்த விட்டு அவங்க திரும்பி போறாங்க. என்ன அப்படின்னா, இப்ப என்ன ஆகுது? இவங்களுடைய கான்சியன்ஸ் ஓப்பன் ஆகுது, இவங்களுடைய கண்ணாடி ஓப்பன் ஆகி தெரியுது. என்ன அப்படின்னா, இவங்களுடைய முகமே உங்களுக்கு தெரியுது, இவங்களுடைய குறை தெரியுது, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது தெரியுது. தெரிஞ்ச உடனே எனக்குள்ள இருக்கிறதா அவளுக்குள்ளேயும் இருக்குது, நான் கல் எறிவதற்கு லாய்க்கே கிடையாது, தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? பெரியவர் முதல் சிறியோர் வரைக்குமா, சின்ன குட்டி கூட என்ன பண்ணிட்டு இருக்கு? கண்ணை தூக்கிட்டு ஓடி வந்திருக்கு. மோசையின் பிரமாணத்தின் மேல, கற்பனைகள் மேல அவ்வளவு ஒரு வைராக்கியத்தோட என்ன பண்ணிருக்கு? பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் எல்லாம் கல்லை தூக்கிட்டு ஓடியாந்துருக்கு. விஷயம் புரிஞ்சுதோ புரியலையோ, ஒரு மத வைராக்கியம். நாங்க அவருடைய சீஷர்களா இருக்கிறோம், எங்களுக்குன்னு பாரம்பரியம் இருக்கு, எங்களுக்குன்னு உபதேசம் இருக்கு, எங்களுக்குன்னு சடங்காச்சாரம் இருக்கு, எங்களுக்கு என்று கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, நாங்க இந்த கற்பனைகள் தான் செயல்படுவோம், நாங்க எப்படிங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா எங்க நிலையை நாங்க உணர மாட்டோம். எவர் மீறுகிறார், யார் தப்பு செய்யறார், யார் மீறுறாங்கிறத பாத்துக்கிட்டே இருப்போம். இயேசு கிட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, இவர் மீறுறாரா, மோசேன்ற நியாய பிரமாணத்தின்படி நீதி செய்ய விரும்புறாரா, இல்ல இவர் எந்த கோணத்துல இவர் செய்ய போறாருன்னு அவரையும் குற்றம் கண்டுபிடிக்கதான் வராங்க. இந்த அம்மாவையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிரமாணத்தின்படி கொலை செய்ய வேண்டும் என்றுதான் வருகிறார்கள். சோ அங்க ஒரு கண்ணாடி அவங்களுக்கு தெரியுது. தெரியும் பொழுது, ஐயோ நாங்க என்ன கண்ணாடியில பாத்துட்டு இருக்கோம்? நன்மை தீமைங்கிற கண்ணாடிய பாத்துட்டு இருக்கோம். அந்த நன்மை தீமைங்கிற கண்ணாடி என்ன அப்படின்னா, நீ மோசம், நீ சரியில்லாத ஆளு, நீ குறையுள்ள ஆளு, நீ இம்பர்ஃபெக்டான ஆளு, நீ வீக்கான ஆளு, உனக்குள்ள இந்த பலவீனம்லாம் இருக்குது. இன்னைக்கு அநேக சபைகள்ல ஒரு காரியத்தை நான் யோசிச்சு பார்த்தேன். என்ன அப்படின்னா, இயேசுனா யாருன்னு ஒவ்வொரு சபையிலயும் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, இயேசுவை குறிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இயேசுன்னு விடுங்களேன், இப்ப நம்ம உபயோகிக்கிற ஒரு பொருளா இருக்கட்டுமே, என்ன ஒரு பொருளா, ஒரு 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 டம்ளரை பத்தி, அதாவது கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க எழுதுங்க அப்படின்னா, நீங்க எழுதுறது வித்தியாசமா இருக்கும், நான் எழுதுறது வித்தியாசமா இருக்கும், இன்னொரு நபர் எழுதுறது வித்தியாசமா இருக்கும், இன்னொருவர் எழுதுறது வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொருவருக்கும் இது வந்து ஒவ்வொரு விதமான அதை நம்ம கிளாஸ் அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா அதை யோசிப்போம். சிலர் வந்து நீங்க ஒரு நீளமான ஒன்றாய் நீங்கள் யோசிக்கலாம், ஒருவர் ஷார்ட்டா யோசிக்கலாம், ஒருவர் டீ குடிக்கிற விதமா யோசிக்கலாம், நம்ம இந்த டப்பர் வேர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் தண்ணி குடிக்கிறதுக்கு, அதை ஒருவர் யோசிக்கலாம், இல்ல ஒரு கிளாஸ் டம்ளரை ஒருவர் யோசிக்கலாம், ஒரு டீ கப்பா அதை யோசிக்கலாம். ஒவ்வொரு நபரும் ஒருவர் அந்த நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரை யோசிக்கலாம். சோ ஒவ்வொருவரும் என்ன, ஒருவர் ஜூஸ் கிளாஸ் யோசிக்கலாம், ஒருவர் வைன் கிளாஸ் யோசிக்கலாம். ஒவ்வொருவருக்கும் என்ன வரும் அப்படின்னா, பார்வையில கிளாஸ் அப்படின்னு உடனே ஒவ்வொருவரையும் எழுத சொன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா எழுதுவோம். இன்றைக்கு ஒவ்வொரு சபைகளையும் போய் இயேசு கிறிஸ்துவ பத்தி எழுதுங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா தான் எழுதுவாங்க. ஆமென். ஒவ்வொருவர் எழுதுவதும் ஒன்றாக இருக்க போவது கிடையாது. ஆமென். ஒவ்வொருவரும் பார்க்கக்கூடிய நிலை, ஒவ்வொருவரும் உணரக்கூடிய நிலை, ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கு.
அது வித்தியாசமா இருக்கிறனாலதான் இன்றைக்கு இவ்வளோ டிவிஷன்ஸ பாக்குறோம், இவ்வளோ பிரிவுகளை பாக்குறோம். நான் பாக்குற இயேசு வேற, நீ பாக்குற இயேசு வேற. நான் பாக்குற இயேசு எப்படின்னா, அவர் கடினமாய் நடத்துகிறவர். ஆமென். அவர் தண்டனை கொடுக்கிறவர், அவர் வியாதிகளை கொடுக்கிறவர். நீ சொல்ற இயேசு வேற. ஆமென். நீ சொல்ற இயேசு வேற, நீ சொல்ற இயேசு வேற. அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களிலே இயேசுவை நம்ம ஒவ்வொரு விதமா லிமிட் பண்ணி ஒவ்வொரு வித வடிவங்களையும் உருவங்களையும் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆமென். சோ அதான் இயேசு கிறிஸ்து சீஷனிடத்துல கேக்குறாரு, எப்பா நீ என்ன என்னன்னு சொல்ற அப்படிங்கிறாரு. ஆமென். நீ என்ன எப்படி பாக்குற? அன்றைக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கும்பொழுது சிலர் அவரை தீர்க்கதரிசியா பாக்குறாங்க, சிலர் மேசியாவா பாக்குறாங்க. ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க, சாதாரண மனுஷனா சில பேர் பாக்குறாங்க. ஆமென். சிலர் அவரை பார்க்கும் பொழுது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, பிசாசு கூட்டத்திற்கு தலைவராக சிலர் பாக்குறாங்க, கள்ள தீர்க்கதரிசியா பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பாக்குறாங்க இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆனால் இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு தெளிவான பார்வை உண்டாக வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்பொழுது, அந்த கண்ணாடிய பார்க்கும்பொழுது, ஆமென், யார் தெரியுமா அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபெக்ஷன் தான் தெரியும். ஆமென். நீங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்க. ஆமென். அதை உற்று நோக்கி பார்க்க 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 மகிமையின் மேல் மகிமை. ஆமென். பெர்ஃபெக்ஷனுக்கு மேல பெர்ஃபெக்ஷன் தான் அடைவோமே தவிர குற்ற உணர்வுகளினாலும் பயங்களினாலும், ஆமென், பலவிதமான சின் கான்சியஸ்னாலும் அப்படி டார்மெண்ட் ஆக மாட்டோம். ஆமென். தேவன் அந்த நிலையை தேவன் வைக்கல. அவர் நோக்கி பார்க்கும் பொழுது எதை பார்க்கிறோம் அப்படின்னா அந்த மகிமையை தான் நம்ம பார்க்கிறோம். ஆமென். சோ நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த திரை நம்முடைய கண்களிலே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். அந்த மனிதர்களால என்ன பண்ண முடியல, அவங்களும் அதை உணர முடியல, பார்க்கிறவங்களால அதை பார்க்க முடியாதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு காலையில கூட நான் குரூப்ல வந்து ஒரு போஸ்ட் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, பலவிதமான ஈகோஸ், பலவிதமான பிலீஃப்ஸ், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான யோசனைகள் தான் இன்னைக்கு நீ வர நான் வர நம்ம எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி செப்பரேட் பண்ணுது ஒவ்வொருவரையும். ஆமென். இவைகள் எல்லாம் ஒரு திரைகளாக இருந்து கொண்டு அந்த மகிமையை நம்மளால வெளியே டிஸ்பிளே பண்ண விடாதபடிக்கு, மேனிஃபெஸ்ட் பண்ண விடாதபடிக்கு, அதை வெளிப்படுத்த விடாதபடிக்கு இந்த மாதிரி பலவிதமான செப்பரேஷன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, தடுத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அன்றைக்கு நீங்க பாப்பீங்க அப்படின்னா திரைக்கு பின்பதாக அப்படிங்கிற காரியங்கள் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யாக்கோபு, ஆமென், தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் பாக்குறான். பார்த்துட்டு ஹவுஸ் ஆஃப் காட், பெத்தேல் ஹவுஸ் ஆஃப் காட், இது தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பாக்குறான். இந்த தேவனுடைய வீடா இருக்கிற இதான் என்ன பண்றாங்க, தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இந்த இடத்துல ஒரு அவ்வளோ பெரிய ஒரு என்கவுண்டர் உண்டாயிருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல ஹெவன்ஸ் பிளெஸிங்ஸ் இறங்கி வருது. தூதர்கள் என்ன பண்றாங்க, கீழ இருந்து ஏறுறாங்க, மேல இருந்து வர்றாங்க. ஐயோ அவ்வளோ ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பாக்குறாரு. அன்றைக்கு ஒரு இடத்தை தேவனுடைய வீடாக பார்த்தார். இன்றைக்கு நீங்கள் தான் தேவனுடைய வீடாக இருக்கிறீர்கள். ஆமென். வெளியில பலவிதமான திரைகள் இருக்கலாம், உள்ள மகிமை இருக்குது. உள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக, ஆமென், பரலோகம் உங்களுக்கு நேராக திறக்கப்பட்ட நிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. ஆமென். இந்த யோவான்ல வாசிக்கலையா இல்லையா? ஆமென். நாத்தான்வேல்ட்ட இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலயா விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அவர் கேட்கிறாரு, நான் அத்தி மரத்துக்கு கீழே இருந்தது நீங்க எப்படி பாத்தீங்க? ஆமா, நான் அத்தி மரத்துக்கு கீழே தான் நின்றுட்டு இருந்தேன். உங்களை குறிச்சு நான் பிலிப்போட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எப்படி பாத்தீங்க? நாங்க நின்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இவர் வார்த்தையில தான் சிருஷ்டித்தாரு. வார்த்தையினால சிருஷ்டித்தாரு அப்படின்னா இவர் இல்லாத இடமே கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அத்தி மரத்துக்குள்ள இருந்து கொண்டு பார்த்தது யார் அப்படின்னா, அவர் அத்தி மரத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு. ஆமென். நீங்க பாக்குற நம்ம வந்து இயேசு அப்படின்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துலதான் இருப்பாரு, குறிப்பிட்ட மனுஷனுக்குள்ளதான் இருப்பாரு, குறிப்பிட்ட ஸ்தலத்துக்குள்ளதான் இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு.
எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அப்படின்னா அத்தி மரத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு. அத்தி மரத்துக்குள்ள இருந்து இவனை பார்த்துட்டு தான் இருக்காரு. இவன் எங்க இருந்தாலும் இவன் கூட தான் இருக்கிறாரு. எல்லா இடமும் அவர் இல்லாத இடமே கிடையாது. அது அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நான் அங்க நின்று அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமென். அப்ப இயேசு சொல்றாரு, எப்பா இது முதல் இது சாதாரண விஷயம்தான். ஆனா வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்க பார்க்க போறீங்க. அன்னைக்கு அவர் ஒருவர் தான் சன் ஆஃப் காட், மனுஷகுமாரனாக இருந்தாரு. ஆனா இன்னைக்கு எல்லாரையுமே சன்ஸ் ஆஃப் காடாக தேவன் மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாருமே சன்ஸ் ஆஃப் காடா இருக்கிறோம் அப்படின்னா நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஃபீல் பண்ணலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்க தூதர்லாம் எங்கேயோ வானத்துல அப்படியே பறந்துகிட்டு இருப்பாங்க, எங்கெங்கயோ போய்கிட்டு இருப்பாங்க. கிடையவே கிடையாது. ராஜ்யம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. பரலோகம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறீங்க. வெளிய தூதர்களை பாக்குறோமோ பார்க்கலையோ, பட் உங்களுக்குள்ள அந்த போர்ட்டல் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறனால, பரலோகம் உங்களுக்கு மேலாக திறக்கப்பட்டிருக்கிறனால நீங்களும் அதை விட்னஸ் பண்ண முடியும். நீங்களும் அந்த மகிமையை பார்க்க முடியும். உங்களுக்குள்ளாகவும் தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்களும் பார்க்க முடியும். இன்னொரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பசியாய் இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். ஆமென். அப்பொழுது யாரு? நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அவருடைய பார்வையை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தான் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இவன் பிச்சைக்காரன், இவன் ஒண்ணும் இல்லாதவன், இவன்ட்ட ஒண்ணும் கிடையாது, இவன் வஸ்திரம் இல்லாம இருக்கிறான், இவன் தரித்திரத்துல இருக்கிறான், இவன் பசியில இருக்கிறான், இவன் குறையில இருக்கிறான், இவன் சிறைச்சாலையில இருக்கிறான், அவன் பெரிய பிரச்சனையில இருந்து மாட்டி அவன் காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறான், இவன்ட்ட கடவுள் இருக்க முடியாது, இவன் பெரிய பிரச்சனை பண்ணி கடனுக்குள்ள போய் தரித்திரத்துக்குள்ள வந்துட்டான், ஒரு வாய்ப்பு இல்லாத மனுஷனா மாறிட்டான், இவன் செஞ்ச தீவனைக்கு இவனுக்குள்ள கடவுள் இருக்க மாட்டாரு, அவன் பாருங்க அவன் பட்டினிக்கு காரணம் என்ன தெரியுமா, எவ்வளவு துரோகம் பண்ண முடியுமோ அந்த உலகத்துல அவ்வளவு துரோகம் பண்ணான். அன்னைக்கு பாத்தீங்களா சாப்பாடு இல்லாம இருக்கிறான் பாத்தீங்களா, இதுதான் நன்மை தீமை கனி. ஆமென். ஆனா இந்த பார்வை இல்லாம, ஆமென், இயேசு சொல்றாரு, தன்னை ஒப்பிட்டு அந்த இடத்துல கம்பேர் பண்றாரு. நான் இருந்தேங்கிறாரு, நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் காவலில் வைக்கப்பட்டேன், நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நான் வியாதியா இருந்தேன். இவனுக்கு வியாதி வந்துருச்சா? இவனுக்கு வந்த வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? இத பரிசேயர்கள் பார்வை ஜட்ஜ்மெண்ட்ல பாக்குறாங்க. இவனுக்கு வியாதி வந்ததுக்கு காரணம் இவன் செஞ்ச பாவங்க. இவனுக்கு வந்த வியாதிக்கு காரணமே எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவ்வளவு கொடிய, இவன் செய்யாத பாவமே கிடையாது, இவன் செய்யாத வேலையே கிடையாது. சூரியனுக்கு கீழே என்னென்ன அக்கிரமம் செய்ய முடியுமோ அவ்வளத்தையும் செஞ்சனால்தான் இன்னைக்கு வியாதி வந்திருக்கு, இன்னைக்கு காவல்ல இருக்கிறான், இன்னைக்கு தரித்திரமா இருக்கிறான், இன்னைக்கு பசியா இருக்கிறான், இன்னைக்கு தாகமா இருக்கிறான் அப்படின்னு இல்ல. ஆமென். வெளியில அந்த திரை நமக்கு அதை காண்பிக்கிறது, அந்த குறைய காண்பிக்குது. ஆமென். அவனுடைய வீழ்ச்சியை காண்பிக்குது, அவனுடைய தீமையை நம்முடைய கண்கள்ல பார்க்க வைக்குது, அவனுடைய பிரச்சனையை நம்முடைய கண்கள்ல காண்பிக்குது. ஆமென். சிலுவையின் மூலமாக திரை கிழிக்கப்பட்ட ஆயிற்று. அது இயேசு கிறிஸ்துடைய சரீரம் மாத்திரம் அல்ல, ஆலயத்தில் உள்ள திரை மாத்திரம் அல்ல. ஆமென். நம்முடைய கண்களிலே நாம் பார்க்க வேண்டிய விதத்திலான அந்த திரையும் கிழிக்கப்பட்ட ஆயிற்று. ஆமென். ஒரு காரியத்தை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் அதிகமாக இன்னும் அழகாக விளங்கும். இயேசு கிறிஸ்து இல்லாத இடமே இல்லை இல்லையா? அததான் நம்ம பார்க்கிறோம். ஆமென். அவர் இல்லாத இடமே இல்லாதனாலதான் எல்லா மனுஷனுக்குள்ளயும் அவர் இருக்கிறாரு. ஆனா அந்த மகிமை, நீங்க நான் மகிமை வேணும், மகிமையின் கூட்டம், மகிமையின் ஜபம், அந்த மகிமையை பார்க்க போறேன். இந்த மகிமையை
நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் மகிமைனா புகை மாதிரி ஏதாவது போட்டு விடுவாங்க, ஏதாவது ஒரு மகிமை அப்படியே ஜெபிக்கும் போது தலை மேல புகையா வரும், மகிமையா வரும். கிடையாது, மகிமை அது கிடையாது. ஆமென். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தான் அந்த மகிமை இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் தான் இந்த இயேசு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கிறிஸ்டியானிட்டி ஒரு ரிலிஜனா மாறி இருக்குது? இன்னைக்கு ஏன் அநேகருக்கு கிறிஸ்டியானிட்டி பிடிக்கல அப்படின்னா, நீ மோசம், நீ தப்பு, நீ குறை, நீ பாவி, நீ துன்மார்க்க, எல்லாரையும் இந்த பார்வை நம்மள பார்க்கும் பொழுதே அவனுக்கு மனசெல்லாம் உடையுது. நம்மள பார்க்கும் பொழுதே அவனுக்கு குற்ற உணர்வு வருது. ஐயோ, எதனால? அப்படிப்பட்ட கண்ணாடிகளாக நம்ம மாறிட்டோம். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவிடத்துல யூதர்கள் கேட்கிறாங்க, சொல்றாங்க, நற்கிரியைகளின் நிமித்தமாய் நாங்கள் யோவான்ல வாசிக்கிறோம், நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை, நீ மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல் எறிகிறோம் என்கிறார்கள். அதுக்கு இயேசு சொல்றாரு, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று உங்க வாக்கியம் உங்களுக்கு சொல்லலையா? நான் மட்டும்தான் தேவனா? உனக்குள்ளயும் அவர் இருக்கிறாரே, நீயும் அப்படிதானே இருக்கிற, தேவர்களா தானே நீயும் இருக்கிற, உனக்குள்ளயும் கடவுள் இருக்கிறாரு, உனக்கு அது தெரியும். அதனாலதான் நீ வேற ஒரு லென்ஸ்ல என்ன பாக்குறதுனாலதான் நான் சொல்றதெல்லாம் உனக்கு தப்பா தெரியுது. ஆமென், ஹல்லேலூயா. இவர்களுக்குள்ளாக அந்த உணர்வு வரும் என்றால் எனக்குள்ளும் அந்த மகிமை இருக்கிறது, நானும் அவருடைய சாயலாகத்தான் இருக்கிறேன், எனக்குள்ளாக அந்த பெர்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி அதை அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவர் சொல்றது எதுவுமே இவங்களுக்கு தப்பாவே தெரியாது. ஆமென். இவங்க பாக்குறதுனா இந்த கண்ணாடி எதை காமிக்குதுன்னா கற்பனையை நிறைவேற்றாதவர்கள், பாவிகள், துன்மார்கள், அயோக்கியர்கள், தீமை செய்கிறவர்கள், கலகம் செய்கிறவர்கள், இதை பாக்குறதுனாலதான் இவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியல. இன்னொரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவங்களால அந்த கண்ணாடியை பார்க்க பெர்ஃபெக்ஷனா தான் காட்டும், ஆனா அதை அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. இல்ல, மோசே சொல்லியிருக்கிறதா எங்களால நம்ப முடியும், பெர்ஃபெக்ஷன் எல்லாம் அங்க ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். இயேசு சொல்றாரு, நீங்க யாரா இருக்கீங்கன்னா தேவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். நம்ம ஒவ்வொருவரும் என்னவா தேவன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறாங்கன்னா தேவர்களா இருக்கிறாங்களா. ஆமென். இந்த க்ளோரி ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சோ the veil அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இட் இஸ் the separation, அந்த பிரிவு, விலக்கி வைக்கக்கூடிய காரியம். ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் ஒரு நன்மையை பார்க்க முடியாதபடிக்கு, ஜீவனை பார்க்க முடியாதபடிக்கு விலக்கி வைக்கப்படுகிறதான அந்த ஒரு ஈகோ, சில பிலீவ்ஸ், சில பொய்யான சில காரியங்கள் தான் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திரை என்று சொல்லுகிறோம். ஆமென். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் இல்லையா? கலாத்தியர் 3:26 நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எல்லாம் யாரா இருக்கிறீங்க அப்படின்னா கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களா இருக்கிறீர்கள். யூதன் ஒன்றும் கிரேக்கன் ஒன்றும் இல்லை, அடிமை ஒன்றும் சுயாதீனன் ஒன்றும் இல்லை, ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க கேட்பீங்க, வேத வாக்கியம் பெற்றவர்கள் மட்டும்தானே அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி வேத வாக்கியம் பெற்றவங்க மட்டும்தானே ஆமென் தேவர்களாக இருக்க முடியும். கிறிஸ்துவை உடையவர்கள் ஆமென் அவங்க மட்டும்தானே இருக்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து இந்த உலகத்தை பிதாவோடு ஒப்புரவாக்கி வைத்திருக்கிறார் சிலுவையின் மூலமாக. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் கிடையாது. we are reconciled with the heavenly father அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. இப்ப அவனுக்கு வேண்டிய சுவிசேஷன்லாம் என்ன அப்படின்னா, அவன் கண் திறக்கப்பட்டு தன் யார் என்கிறத பார்க்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமென். இப்ப இந்த திரைக்கு பின்பதாக என்ன கிடையாதான்? திரைக்கு பின்பதாக மகிமை தான் இருக்கு. திரைக்கு பின்பதாக அடிமை கிடையாது, திரைக்கு பின்பதாக சுயாதீனன் கிடையாது, திரைக்கு பின்பதாக ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் கிடையாது. திரைக்கு பின்பதாக நம்ம எல்லாரும் எப்படியா இருக்கிறோம்னா கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்திருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. எது செப்பரேட் பண்ணுது? பல டிவிஷன், பல திரைகள். அத மகிமைய ஒன்றாய் இருக்கிறோம் அப்படிங்கிற மகிமைய நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும் பொழுது எதை வெளிப்படுத்துகிறோம்னா the full image of Christ வெளிப்படுத்துகிறோம்.
அதை வெளிப்படுத்த விடாதபடிக்கு பல திரைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, திரைக்கு அந்த பக்கம் எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். ஆமென். சோ அதை பார்க்க விடாதபடிக்கு தான் இன்னைக்கு பல விதமான செப்பரேஷன். ஆமென். இன்னைக்கு நேரம் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அப்படிங்கறத யார்கிட்டயாவது போய் சொன்னோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரா, எதுக்கு உயிர் தெழுந்தாரு, எதுக்கு மரிச்சாருங்கிறது புரியாது. டைரக்டா போய் இந்த ரெசரக்ஷன், அதாவது உயிர் தெழுதல சுவிசேஷமா போய் அறிவிச்சோம் அப்படின்னா யாருக்குமே அது புரியாது. இந்த நேச்சுரல் ஃபேஸ். ஆமென். அந்த இயற்கையின் சரீரத்திலே அவர் பட்ட பாடுகள், பிரச்சனைகள், வேதங்கள், பாவத்திற்காக எந்த நிலையை அடைந்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுதுதான் அந்த மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். சோ ஒவ்வொரு மனுஷன் நம்ம பார்க்கும்பொழுது அவனுடைய நேச்சுரல் ஃபேஸ பாக்குறோம். ஆமென். இவனுடைய ஒவ்வொரு குறைகளுக்காகவும் இவனுடைய ஒவ்வொரு தீமையான காரியங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய சரீரத்துல, தன்னுடைய பிசிக்கல் பாடியில அந்த எல்லா ஷேம், அந்த எல்லா கர்சஸையும் ஆமென் அவர் எடுத்துக்கொண்டு, இன்னைக்கு நம்ம சொல்லவே முடியாது, ஐயோ எந்த மனுஷனும் என்னால வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியலன்னு சொல்லவே முடியாது, போக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு சிலுவையின் மூலமாக நமக்கு அந்த விடுதலையை தேவன் கொடுத்திருக்கிறார். பழைய பாட்டுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிரான்ஸ் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வெண்கலத்தினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் வெளியே வச்சிருப்பாங்க. இதை எதுல செய்வாங்க அப்படின்னா, அதை செய்யறதுக்கு என்ன பண்ணாங்களா அப்படின்னா, நீங்க இந்த விக்கிபீடியாலவே படிக்கலாம், போட்டிருக்கு, bronze mirrors supplied by the Israelite women who served at the tabernacle door were used to make the laver and its base and they were anointed with the holy oil. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எல்லாரும் இந்த பெண்கள்லாம் முகத்தை பார்ப்பதற்கு கண்ணாடி வச்சிருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய முகத்தை பார்க்கக்கூடிய கண்ணாடி. இந்த கண்ணாடி எல்லாம் சேர்த்து என்ன பண்ணாங்களாம், இதை செய்யறதுக்கு கொடுத்தாங்களாம். இதெல்லாம் சேர்த்துதான் என்ன பண்ணாங்களோ, அந்த வெண்கல பாத்திரத்தை கை கழுவுவதற்காக வச்சிருப்பாங்க இல்லையா, கை கால் கழுவதற்கு, முகத்தை கழுவதற்கு, ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பதாக, பலி கொடுக்கறதுக்கு முன்பதாக என்ன பண்ணுவாங்க, ஆசாரிகளும் சரி அங்க வருகிற விசிட்டர்ஸும் சரி என்ன பண்ணுவாங்க, கையை கழுவாங்க. கழுவிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் உள்ள போவாங்க. சோ இது எதனால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, கண்ணாடினாலே செய்யப்பட்டிருக்கான். சோ இந்த கண்ணாடினால செய்யப்பட்டிருக்கனால ஒரு மனுஷன் தன்னுடைய முகத்தை கழுவும் பொழுது எதை பாக்குறான், தன்னுடைய கழுவும் பொழுது எதை பாக்குறான் அப்படின்னா, தன்னுடைய இமேஜ், தன்னுடைய நேச்சுரல் ஃபேஸ தான் பாக்குறான். தன்னுடைய நேச்சுரல் ஃபேஸ பார்க்கும்பொழுது, ஐயோ எனக்குள்ள பாவம் இருக்கு, எனக்குள்ள அசிங்கம் இருக்கு, எனக்குள்ள குறைவு இருக்கு, ஆமென், என்னுடைய மனசாட்சி ரொம்ப மோசமா இருக்கு, நான் பலிகளை கொடுத்து எப்படியாவது நான் என்ன பண்ணிடணும், நான் ரெக்கன்சைல் ஆயிரும், ஏதாவது எனக்கு சுத்த மனசாட்சி உண்டாயிரும். ஒவ்வொரு முறையும் அதை பார்க்க 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 அவனுக்குள்ள என்ன உண்டாகுன்னா, நேச்சுரல் ஃபேஸ் தான் தெரியுதே தவிர அந்த பெர்ஃபெக்ஷன் அவனால பார்க்க முடியல. எவ்வளவு காணிக்கை செலுத்தினாலும், எத்தனை முறை ஆசரிப்பு கூடத்துக்கு நடையா நடந்தாலும், எத்தனை வித காணிக்கை செலுத்தினாலும் அவனுக்கு அந்த சுத்த மனசாட்சியை உண்டாக மாட்டேங்குது. அடுத்தது அந்த இன்னர் ஹோலி, அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அவனால போக முடியாது. அந்த மகிமையும் பார்க்க முடியாது, மகிமையும் பார்க்க முடியல, பெர்ஃபெக்ஷனையும் பார்க்க முடியல, சுத்த மனசாட்சியும் பார்க்க முடியல, எதையும் பார்க்க முடியல. ஆனா ஒவ்வொரு முறையும் கைகளை கழுவும் பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, யாத்ராகமம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பானங்களாலே வெண்கல தொட்டையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். ஆமென். 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கலாம். கழுவுகிறதற்கு பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதில் தண்ணீர் வார்ப்பாயாக. ஆமென். இப்ப இந்த ஒவ்வொரு முறையும் பிரவேசிக்கும் பொழுது, ஒவ்வொரு வாட்டி ஆராதனை செய்ய வரும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்கள் சாகாதபடிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரீஸ்ட் அவர்கள் சாகாதபடிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, they need to wash themselves. ஆமென். ஆனா எத்தனை முறை அந்த இதுல வாஷ் பண்ணாலும், அது ஆசாரியர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆமென், அவங்களால எதை பார்க்க முடியல, அந்த ரெடெம்ப்டிவ் ஒர்க் ஆஃப் த கிராஸ், ஆமென், அந்த பெர்ஃபெக்ஷன் அவங்க பார்க்கவே முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை பண்ணாரு. என்ன அப்படின்னா, சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது அப்படியே விழா எலும்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா குத்துனாங்க, பியர்ஸ் பண்ணாங்க. பியர்ஸ் பண்ணனால அது என்ன வந்துச்சா, ரத்தமும் நீரும் தண்ணீரும் கலந்து அங்க வெளியே வந்தது. ஆமென். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, புதிய உடன்படிக்கையில இருக்கிற, ஆமென், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய முகத்தை வசனத்தை கொண்டு, நம்மளுடைய எண்ணங்களை
திருவசனத்தை கொண்டு கழுவுகிறோம். அப்படி ரத்தத்தினால நம்மளை பரிசுத்தமாக்குறோம். ஆமென். நம்மளுடைய அழுக்கை இப்படியாக சுத்திகரிக்கிறோம். வசனத்தை வாசிக்கல இல்லையா? தாமரை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறது. தண்ணீர் அப்படிங்கும்போது இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் காட். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தாரு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்பொழுது அந்த தண்ணீர்ல அவங்க கழுவ 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 குறைதான் தெரிஞ்சுட்டே இருந்துச்சு. அது ஒரு நன்மை தீமை. கண்ணாடி போல செயல்படுது. பிரச்சனை தான் தெரியுது, குறைதான் தெரியுது, பாவம் தான் தெரியுது, தீமை தான் தெரியுது. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய முகத்தை கழுவும் பொழுது, திருவசனத்தினாலே நம்முடைய எண்ணங்களை சுத்திகரிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையினாலே நம்மை கழுவிக்கொள்ளும் பொழுது, சுத்திகரிக்கும் பொழுது என்ன உண்டாகுதுன்னா, இப்ப குறை தெரியல, இப்ப பழைய அடையாளம் தெரியல, பழைய பிரச்சனை தெரியல, கடந்த காலம் தெரியல. ஆமென். தீமைகள் தெரிய மாட்டேங்குது, வேற ஒரு பிரதிபலிப்பு அதை தெரிய மாட்டேங்குது. இப்ப யார் தெரிகிறான்னா, கழுவி பார்த்தா இயேசு கிறிஸ்து அங்கே தெரிகிறார். ஏனென்றால் ஆமென், அவர் இப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய முகத்தை உற்று நோக்கி பார்க்கிறோம். ஆமென். அவருடைய முகத்தை உற்று நோக்கி பார்க்க 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 அந்த சாயலுக்கு ஒப்பாகத்தானே நாமும் மாறிக்கொண்டு வருகிறோம். ஆமென். இப்ப நம்மளுடைய சாயல் எப்படி இல்லை அப்படின்னா, வெவ்வேறு அடையாளங்களினால், ஆமென், வெவ்வேறு கிரியைகளினால் உண்டான அடையாளங்களினால் நம்முடைய சாயல்கள் இப்பொழுது அது போல் கிடையாது. இப்போ நம்ம சாயல் எல்லாம் ஒரே சாயலா தான் மாறுது. ஆமென். குமாரனுக்கு ஒப்பான சாயல் ரோமர் 8 கூட வாசிக்கிறோம் இல்லையா? அந்த ஒப்பான சாயலுக்காக மாறுவதற்கு தான் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த தண்ணீரை நம்ம கழுவும் பொழுது நமக்குள்ள என்ன உண்டாகுதுன்னா, இப்ப மறுபடியும் இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் எப்படி இந்த பெர்ஃபெக்ஷனை காமிச்சதோ, ஆமென், நீ பெர்ஃபெக்ட் அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துச்சோ, அதே போல அதே நிலைக்கு நேராக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த மோசே எழுதிய கற்பனைகளை பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு பெரிய ராக், ஒரு கற்பாரை எடுத்து அதை செதுக்கி அதுல உட்காந்து அவர் கற்பனையை எழுதி, ஆமென், அவர் கையில வச்சிருந்தாருன்னு. ஆக்சுவலா அது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் தான் அந்த கற்பலகை அப்படிங்கிறது. அந்த டிரான்ஸ்பரண்ட், அதாவது கண்ணாடி போல இருக்கக்கூடிய ஒரு கற்பலகை தான். அந்த கற்பலகையை அப்படி பார்க்கும்பொழுது என்ன தெரியும்னா, இவர் மூஞ்சிதான் தெரியும். ஆமென். அந்த கட்டளைகள் கொடுத்தாரு இல்லையா, கற்பலகை, அதை பார்க்கும் பொழுது என்ன தெரியும்னா, இவருடைய குறை, இவருடைய பிரச்சனை, நான் இம்பர்ஃபெக்ட் தான் தெரியும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி போலதான் அந்த கற்பலைகள் செயல்பட்டது. ஆமென். அவங்களுடைய நேச்சுரல் ஃபேஸ் தான் தெரியும், இயற்கையின் சுவாபம், ஜென்ம சுவாபம், மாம்சத்தின் கிரியைகள் தான் தெரியும். ஆனா இன்னைக்கு திறந்த முகமாய், ஆமென், அன்வெயில்டு ஃபேஸ், ஆமென், திரை நீக்கப்பட்டவர்களாக, நாட் அ ஃபேடிங் க்ளோரி, ஒளிந்து போகிற மகிமை கிடையாது, திறந்த முகமாய் அவருடைய மகிமை காணக்கூடிய அளவிலே. ஆமென். இப்ப அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது திறந்த முகமாய் பார்க்க முடிகிறது. ஆமென். அந்த நேச்சுரல் ஃபேஸ். ஆமென். இப்ப எதுக்கு ஒரு முக்காடு போடுறாரு அப்படின்னா, என்னுடைய குறை, ஆமென், நான் எப்படி நான் தகுதியற்ற ஒரு நிலைமை, ஆனா இந்த நிலைமையில இருந்து அந்த மகிமையை நான் பார்த்துட்டேன். இப்ப என் முகத்தை அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, என்ன பாக்குற ஜனங்கள் இந்த மகிமையை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த திரைக்குள்ள போகும் பொழுது முக்காடை எடுக்கிறாரு. ஆமென். அதை பார்க்க ஆமென், ஆமென். மலையில போய் வரும்பொழுது, அந்த கூடாரத்துக்குள்ள போய் வரும்பொழுது இவருக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் யாக்கோபுக்கு சொன்னேன் இல்லையா, ஐயோ பெனியில சொல்றாரு, முகமுகமாய், ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ ஹவ் என்கவுண்டர்ட் காட். யாக்கோபுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு, மோசேக்கு அந்த அனுபவம் இருந்துச்சு, ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கக்கூடிய நிலை. அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டான ஒரு பியூட்டி, ஆமென், பெர்ஃபெக்ஷனுக்குள்ள கடந்து வராங்க. பட் the people were not willing to. ஆமென். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல ஸ்தேவான் பிரசங்கமாய் பண்ணும்பொழுது பிரசங்கத்துல சொல்றாரு, அந்த லிவிங் ஆரக்கிள், அதாவது ஜீவ வார்த்தையை நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா புறக்கணிச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் எதைதான் விரும்புனீங்கன்னா கற்பனையை தான் நீங்க விரும்புனீங்க. ஆமென். இந்த ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் இவங்களும் இந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நேரா வந்திருக்கலாம். பட் அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆமென். மோசே என்ன பண்ணாரு, நீங்க எதை ரிஜெக்ட் பண்ணீங்களோ நீங்க இந்த கற்பனையவே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு உட்கார்ந்துருங்க. ஆமென். திறந்த முகமா நீங்க வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, இவருக்கு பர்சனலா, ஆமென், தேவனோட என்கவுண்டர் உண்டாகுது, தேவனோட சந்திப்பு உண்டாகுது, இவர் பர்சனலா பாக்குறாரு. ஆனா அந்த க்ளோரி எப்படி இருக்குன்னா, அந்த நேரம்
தேவனோடு இருக்கக்கூடிய அந்த சந்திப்பு நேரத்துல மட்டும் அந்த க்ளோரி இருக்குது. பட் இயற்கை மனுஷனாய் செயல்படும் பொழுது அந்த க்ளோரி ஃபேட் ஆகுது. மறுபடியும் தேவ பிரசவத்துக்குள்ள போகும்பொழுது அந்த க்ளோரி இருக்குது, திருப்பி வெளியே வரும்பொழுது அது ஃபேட் ஆகுது. ஆமென். அந்த மக்களால அந்த க்ளோரிய பார்க்கவே முடியல. அவ்வளவு பிரகாசம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது, தேவனுடைய பிரசனம் ஆமென் அப்படியே அவருடைய முகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா இன்னைக்கு நம்மள எப்படி வச்சிருக்கிறாருன்னா, முக்காடு போடுற நிலைமையில, விளக்கப்பட்ட நிலைமையில, திரைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற நிலைமையில தேவன் நம்மள வைக்கல. நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, திறந்த முகமாய் ஆமென் நம்ம இப்பொழுது அவரை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், திறந்த முகமாய் அவரை பார்க்க முடியும், திறந்த முகமாய் அவரை தரிசிக்க முடியும். நீங்க தரிசிக்கிறது மட்டும் கிடையாது, நீங்க பாக்குறது மட்டும் கிடையாது, உங்களோட அது முடிந்து போறது கிடையாது. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் க்ளோரி ஆமென் தேவனோட இருக்க ரிலேஷன்ஷிப்லாம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, பசியா இருந்தேன், தாகமா இருந்தேன், பல எக்ஸாம்பிள்ஸ் நான் சொன்னேன். நீங்க தேவர்களா இருக்கிறீங்களே சொல்லி பல எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். அவர் இல்லாத இடமே இல்ல, இருக்கிற எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். ஆமென். நீங்க பாக்குற எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறாரு. இப்ப நீங்க மட்டும் அதை விட்னஸ் பண்றது கிடையாது, you can see that glory. ஆமென். அந்த க்ளோரிய எல்லா இடங்களிலும் நீங்க பார்க்க முடியும். ஆமென். அந்த வெயில ஆமென் நீங்கள் முடிக்கும் பொழுது, அந்த வெயில நீக்கும் பொழுது, அந்த திரையை நீங்கள் அகற்றும் பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த திரையை அகற்றி விட்டால், இன்னைக்கு அகற்றாம இருக்கிறது, விளக்காம இருக்கிறதா யார் அப்படின்னா, நம்ம தான் இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், விளக்காம இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென். என்னால சரியா யாரையுமே பார்க்க முடியலையே, குறைவுள்ள பார்வைதான் எனக்குள்ள இருக்கு, நன்மை தீமை பார்வைதான் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா, தேவன் ஆமென் நமக்கு நல்ல பார்வை உண்டாகணும், திரை அகற்றப்பட்ட விளக்கப்பட்ட பார்வை நமக்குள்ள உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆமென் அதற்காகவும் அவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார். தன்னுடைய மாம்சம் கிழிக்கப்பட்டது ஆமென், அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய அடையாளம் தான். ஆமென். இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல அப்படிப்பட்ட முக்காடு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த முக்காடு ஒவ்வொரு முறையும் கற்பனை வாசிக்கப்படும் பொழுது, அவைகள் வாசிக்கும் they had the veil over their hearts. ஆமென். அந்த வேல் நீக்கப்படாம இருந்துச்சு, அந்த க்ளோரியை பார்க்க முடியாம இருந்துச்சு. அவங்களோட நேச்சுரல் ஃபேஸ் தான் இந்த வேலுக்குள்ளாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. they could not see the goodness. ஆமென். மற்ற மனுஷத்துல இருக்கிற அந்த குட்னஸ் அவங்களால பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஆமென் வசனம் சொல்லுகிறது இல்லையா, யாக்கோபு 1:24 அவன் தன்னைத்தானே பார்த்து அவிடமிட்டு போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். இதுதான் நேச்சுரல் மேன். ஆமென். மறந்துடுவான். ஆனா சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனோ கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான். ஆமென். இன்னைக்கு உற்று நோக்கி பார்க்கக்கூடிய, மனுஷனுடைய குறைக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற, மனுஷனுடைய பலவீனத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கிற, ஆமென் அவனுடைய பாவத்திற்கும் அப்பாற்பட்டு இருக்கிற, அவனுடைய தீமைக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற அந்த மகிமை உற்று நோக்கி பார்க்க, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கிற அந்த ஒன்னஸ் ஆமென் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்து அவனுக்குள்ள இருக்கிறாரு, அதை பார்ப்பதற்கு கூடிய கண்களை ஆமென் அதை உற்று நோக்கி பார்க்கணும். உற்று நோக்கி பார்க்கிறது என்ன, இந்த குறைகள் அதை பார்க்க நம்முடைய கண்களை தெரியக்கூடிய இந்த குறைகள்லாம் ஒண்ணு இல்லாம டிமினிஷ் ஆகும். ஆமென். அந்த பார்வையை தேவன் நமக்கு கொடுப்பாராக. ஆமென். ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருக்கிற அந்த மகிமையை நம்ம பார்க்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மோசமான நிலைகளும் மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். தேவன் இந்த நாளிலே நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து பல காரியங்களை நாம் கற்று வருவோம். தேவன் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற அந்த நாளிலும் சமூகத்தை நாங்கள் கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திறந்த முகமாய் இப்பொழுது எங்களுக்கு முன்பதாக திரைகள் அல்ல, ஆனா நாங்க தான் பலவிதமான செப்பரேஷன், ஈகோ, பிலீவ்ஸ் எல்லாம் நாங்க எங்க கண்ணுக்கு நாங்களே ஒரு திரையா மாட்டி கொண்டிருக்கிறோம். ஆனா திரைக்கு அப்பாற்பட்டு இருக்கிற அந்த மகிமையை, அந்த கிறிஸ்துவ ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அந்த மகிமையை நாங்க பார்க்கக்கூடிய கண்களாக, அந்த மகிமையை நாங்க ஒரு கட்டடத்துக்குள்ள தேடுகிறதோ வெளியே தேடுகிறதோ அல்ல. ஆமென். each and every man possess that glory. ஆமென். ஒவ்வொரு மனுஷனும் ஆமென் help us not to ஆண்டவரே, ஒவ்வொரு மனுஷன் நாங்க இவாலுவேட் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, அந்த உண்மை பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது நேச்சுரல் மேனா சிலர் பார்த்த அநேகர் வந்து they could not receive miracles. ஆமென். நாங்க பலர் அப்படி நேச்சுரலா பார்த்து ஆமென் இயற்கையின் கண்கள்ல பார்த்து ஆமென் பல காரியங்களை நாங்க லிமிட் பண்றதுனால
I mean, we are not able to manifest, we are not able to see the glory in its fullness, ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த பூமி முழுவதும் நம்முடைய மகிமையினால் நிரப்பப்படும் என்று நாங்க வாசிக்கிறோமே ஆண்டவரே. அந்த மகிமை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிறத வருகிற நாட்களை நாங்க பார்க்க போறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய கிருபையுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்வீதாக ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய தகப்பனீர் ஒருவர் இருக்கிறீர் என்கிற விசுவாசம் ஒவ்வொருக்குள்ளும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கிற அந்த இணைப்பு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஆண்டவரை இணைப்பாக இருக்கணும். we need to reflect you. நாங்க ஒரு கண்ணாடியை போட செயல்படணும். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு கண்ணாடி போட செயல்பட்டு அவரை பார்க்க 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 ஒவ்வொருவரும் ஆமென் தன்னுடைய நிலையிலிருந்து வெளியில வந்தாங்களோ, அதே போல ஆண்டவரே எங்களை பார்க்கிறவங்க ஆண்டவரே, they should not feel condemned, they should not feel that they are not perfect, imperfect இருக்கிறேன், ஃபெயிலியர்ஸ் மிஸ்டேக்ஸையும் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியா நாங்க எங்கேயும் இருக்கக்கூடாது. எங்களை பார்க்கிறவங்க அந்த சமாதானத்தை உணரணும், அந்த பிளெஸிங்கை உணரணும், அந்த ஆண்டவரே இந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள அவங்களும் கடந்து வரணும், அந்த ரியல் ஐடென்டிட்டிக்குள்ள அவங்களும் கடந்து வரணும். ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. தொடர்ந்து நம்முடைய கிருபையுள்ள கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இப்ப இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். May God bless you. ஆமென். தொடர்ந்து நாளிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக உங்களுடைய நேரத்தை நீங்க ஒதுக்குனீங்க. உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இன்னைக்கு ஈவினிங் இருக்கிற லைவ்லயும் நீங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. தொடர்ந்து இந்த லிங்க்ஸை வந்து யார் யாருக்கு தேவைப்படுமோ நீங்க ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் சேர்ந்து இணைந்து ஆமென் நம்ம வளருவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா.